ஹலோ எவ்ரிவன். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லோலு சபாஷேஷு அவர் இறந்துட்டாருன்னு. எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சமான ஒரு நடிகர். அதனால் இந்த வீடியோவை அவருக்கு ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி அவரோட காமெடி கிளிப்ஸை வச்சு பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட்டிங் ஒருத்தங்க கட்டிங் பார்த்தாலே சொல்லிடலாம் இது எந்த மாதிரி கட்டிங்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்து. ஆயிடுச்சு ஆயிடுச்சு. என்னது? ஓகே ஓகே. ஓகே ஸோ அந்த மாதிரி ரெஸ்ட் எடுங்க. ஓகே என்னடா நம்ம எடிட்டர் இன்னும் பார்ட் 2 வீடியோ எடிட் பண்ணவே இல்லையாமா? கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. இப்போ நண்டு வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? நண்டு ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாமா? ஓகே ஓகே டன் டன். ஏய் நாங்களும் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்க மாதிரி சொல்லு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. மிளகு ஒரு ஸ்பூன் இதில் போட்டு இடிக்க வேண்டாமா? இதை இல்ல ஃபர்ஸ்ட் மிளகு போடுங்க. இதுலையா? ஆமா அதுதான். ஈரமாக இருக்கு. 1 செகண்ட். ஓகே கொஞ்சம் கூட போட்டுக்கோ. ஓகே கொஞ்சமா. ஓகே போதும். நெக்ஸ்ட் இதானே ரெண்டு ஒரே கலர், ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது ஆனால் வெவ்வேறு கலரில் இருக்குது. சோம்பு. ஓகே ஜீரகம். ஓகே போட்டுக்கோங்க. ம் போட்டாச்சா? போதும் 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 போதும். நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன? வரமிளகா இருக்கா? வர மிளகா கவர்ல இல்லப்பா. சரி ஓகே. இதானே இது வந்து ஃபுல்லா இருக்கிறது. சரி பாக்ஸ்ல இருக்கு. ஓகே என்னது? பிங்க் கலர் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே ஏதோ சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கா. ஆமாம் அதே சென்டிமெண்ட்டை இதில் போட்டால் தான் நல்லா வரும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஓகே அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணும்? ஒன்று போதுமா? ம் ஆனால் இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்ல. அதுக்கப்புறம் நம்ம போடுவோம். ஓகே இது வந்து ரொம்ப மையா பொடி பண்ணிடக்கூடாது. அரைக்குறையா இருக்கணும். கொரன்னு இருக்கணும். சரி சரிங்க வச்சுக்குவா. ஓகே அரைஞ்சிச்சா? அரைஞ்சிச்சா? போதுமா? அப்பதானே தெரியும். போதுமா? இல்ல மிளகு இன்னும் நுணுங்கவே இல்லை. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மிளகுலாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. போதுமான்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? சரி ஓகே. கஷ்டம் இல்லை. ஐயோ இந்த அவசப்படுறானே. மாட்டேன் 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 மாட்டேன். வேலை செய்யறது கூட பேஸ் ரியாக்ஷன் தான் வேலை செய்யறதுக்கு. மூஞ்சில காட்டாதீங்க, கையில காட்டுங்க. போதுமா? இந்த ஒன்று மட்டும் ஓகே ஓகே என்ன இடிச்சாலும் அப்படியே இருக்குடா. ஓகே தோ பாருண்ணா இது நிக்குது. ஓகே ஓகே தூர போட்டுட்டா? இல்ல வேணாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன பண்ணுங்க, வெள்ளை பூண்டை எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்தாச்சு. ஓகே உரிக்கவா? பூண்டு எடுத்துக்கோங்க. உரிச்சுக்குவா? கேட்கணும்ல, உரிக்கல வேண்டாம். அப்படியே போட்டு வா. யாருமே உரிப்பாங்க அப்படியே தோலோட தட்டணும். அது மேல இருக்க அந்த தோல் மட்டும் எடுத்துங்க. சரி அந்த அவ்வளவுதான். ரசத்துக்கு வந்து இப்படி போட்டாதான் டேஸ்டா இருக்கும். ஓகேவா? ஓகே. சூப்பர் சூப்பர்னு சொல்றீங்க, இப்படிதான் வைக்கிறேன். சரி நான் ஒரு காலம் சொன்னது இல்லையே. சரி விடுங்க. கேப்ல பிட் அடிக்க வேண்டியது. சரி நீங்க தான் சொல்ல மாட்டீங்க, நானே சொல்லிக்க வேண்டியதான். யாரா நீங்க வந்து எதையுமே நல்லா இருக்குன்னு சொல்லவே மாட்டீங்க. இப்போ இதே இன்னைக்கு நீங்க சமைக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருக்கேன். ஆனா என்ன இன்னைக்காவது நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்களா? சொல்றேன், நல்லா தான் சமைப்பா. கஷ்டம் தெரியுதா? தெரியுது. அச்சோ அவரா பயங்கரமான வரச்சே. கையில எடுத்து காமிங்க பார்க்கலாம். கையில எடுத்து காமிங்க பூண்டு மட்டும். ஓகே கரெக்ட். அந்த பிளேட்ல மாத்திருங்க அத. ஓ
நெக்ஸ்ட்டு இதெல்லாம் போட்டு இடிக்கவா? ஓகே போடுங்க. நண்டு போடுங்க. ரொம்ப இடிக்க வேணாம், சும்மா நார்மலாக நச்சா போதும். சரி, லைட்டாக இடிச்சா போதுமா? லைட்டாக பண்ணால் போதும். இடிச்சிச்சா? நல்லா பாரு. இடிச்சிச்சா? இன்னும் இடிக்கணுமா? இல்லை போதும் 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 போதும். நண்டு கொலை பண்ணாதீங்க, போதும் போதும். சரி சரி சரி. வெங்காயம் சரி. என்ன சரி சும்மா உனக்கு ரெண்டா நைங்க வைக்கிறதா? கூடாது, நைக்கணும். கைதாரங்கிறீங்களா? அச்சச்சா. போமா? போதும் போதும் போதும். அதை அப்படியே வச்சிருங்க. சரி, உரல்லே இருக்கட்டும், பிளேட்ல மாத்த வேண்டாம், உரல்லே இருக்கட்டும். அதுக்கு புளி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட். புளி ஊற வச்சிருக்கேன் பாருங்க. இதுவா ஃபர்ஸ்டா செகண்டா? செகண்ட் ஒன். ஓகே, இது நல்லா கரைங்க பார்க்கலாம். ஓகே ஓகே, டன் டன் டன். இப்போ என்ன பண்ணிடுங்க, அதை எடுத்துருங்க. அந்த புளி இருக்குல்ல கரைச்சது, அதை சாறு இல்லை அந்த இது அப்படியே எடுங்க, வரும் கையில். வெரி குட் மேன். இதுக்கு ஒரு வடிகட்டி மாதிரி வச்சுட்டா வடிகட்டிக்கலாமா? ஓ, அதே யார் கழுவுறது? அதே யார் பெண் கழுவுறது? நம்ம தான் கழுவணும். வேற நமக்கு வடிகட்டி எல்லாம் கழுவருக்குன்னு ஒரு ஆளை வருவான், நம்ம தான் கழுவணும். டம்ளர் எங்கேயும் காணண்டா, அதில் தான்டா எடுத்தேன். சரி, எவ்வளோ எல்லாத்தையும் குத்த சொல்லக்கூடாது. ஊற்றுமா? இன்னும் ஊற்றணுமா? இப்போ இந்த தண்ணி பிடி. போதும் போதும். அதை வாயில வச்சு பாருங்க, பிடிக்குதானே இது அந்த புளி தண்ணிய. ஏன் கையில செய்ய மாட்டீங்களோ சார்? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணும்? ஒரே ஒரு விஷயம், நான் தக்காளி கட் பண்ண சொன்னதுக்கு மறந்துட்டேன். இப்போ தக்காளி எதில் போடுறது? இதில் போடணுமா? என்ன எதில் போடுறது? இல்லை நான் ரசத்துல போடுறதுக்கு சொல்ல மறந்துட்டேன். ரசத்துலையா? சரி, ரசம் இன்னும் செய்யவே இல்லை. சரி, அது ஓகே. நம்ம அதில் தக்காளி போட்டோமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். நண்டு கிரேவியில் ஆமாம் போட்டோம் தானே. அப்புறம் என்ன அதுக்கு போடணுமா? இது சரி சரி சரி, ஓகே ஓகே, விடு. நீ மறந்துடல, நீ மறந்துத்தானே இது பண்ணுற. சொல்லு. கட் பண்ணிக்கோங்க, குட்டி குட்டியா கட் பண்ணீங்கல்ல. சேம். ஓகே, இதை போட்டு கரைச்சிருவா? கரைக்கணுமா? இல்லை கரைக்க வேண்டாம், அப்படியே அந்த இதில் வச்சிருங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வைங்க. இப்போ பாரு. கை கழுவிக்கோங்க. போலாமா? என்ன இதெல்லாம்? ஏடா இப்படி திருப்பணுமா? இப்படி திருப்பணுமா? சரி, கம்ப்ளீட்டாக சிம்ல வச்சுக்கோங்க நீங்கள். ஓகே. எனக்கு சமைக்க தெரியாது, அதனால கம்ப்ளீட்டாக சிம்மில் வைக்க சொல்கிறேன். அப்படி இல்லைல்ல? அப்போ ஓகே. என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? அதான் காயண்டா, தண்ணியோட எதுவுமே செய்யக்கூடாது, சரியா? தெரியுதா? ஒரு தடவை சொன்னால் கற்பூரம் மாதிரி புரிஞ்சுக்குவான். எங்கள் அம்மா கஷ்டப்பட தெரியுது. ரெண்டு பேர்த்தோட கஷ்டப்பட தெரியுது. ஓ, இதுலேயும் ஒரு பாலிடிக்ஸா? ஒத்துக்குப்பா, இல்லைன்னா 2 மணி நேரம் பேசிய கொள்ளுவா. என்ன? ஓ, ஆயில். நான் ஆயில் போடாமல் சமைக்கலான்னு பார்த்தேன். எவ்வளோ ஊற்றுங்க சொல்கிறேன். ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க, ரொம்ப தேவைன்னு எடுத்துக்கலாம். ஓகே போதும். கடுகு போதும். வெங்காயம் தட்டி வச்சுருக்கீங்கல்ல, அந்த வெங்காயம் போடுங்க. இதா இங்கே இருக்கு. ஹலோ, இல்லை இது எதுக்கு ஒட்டி வச்சுருக்காயா? இது போட்டுருவா? வெங்காயம் போடுங்க. இப்படிலாம் போட்டு இப்படி தூக்கி எரியக்கூடாது. சரி, ஓகே. அப்புறம் உங்கள் மேலே தான் தெரிக்கும், ஓகேவா? சரி. அப்புறம் கருவேப்பிலை வந்துச்சா? இப்படி போடணும். அது இப்படி தான் போடணும். கருவேப்பிலை போடுறதுக்குன்னு ஒரு இது இருக்குது, முறை. சரிங்க. அப்புறம் இப்போ பாரு. ஓகே. எல்லாம் அதுலேயே வராட்டி வாங்குறீங்க. கிண்டுங்கோ. பெரிய கரண்டி எடுத்துக்கலாமா? ஓகே.
ஏய் போட்டோன்னே இது ப்ரௌன் கலர் ஆயிடுச்சா? ஓகே இப்போ என்ன பண்ணணும்? வரமிளகா ரெண்டு எடுங்க. வரமிளகாவா? இதெல்லாம் இருக்கு மேன். பக்கத்துல வச்சு திறக்காது. பொறுமை. உடைச்சிட்டா? ரெண்டு காம்பெடுங்க. ஓகே காம் கிளியாச்சு. நெக்ஸ்ட் அது ரெண்டா உடைச்சு போடுங்க. ரெண்டா போதும். சரி. இன்னொன்னு இங்கே பாருங்க, சமைச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் நீங்களே க்ளீன் பண்ணிடுங்க. எல்லாம் அங்கங்கே பறக்குது. ஓகே அவ்வளோதானே? செஞ்சுட்டா போச்சு. ஓகேவா? நடக்குது. இப்போ நண்டு நச்சுருக்கீங்கல்ல? ஆமாம் இந்த இருக்கு. போடுங்க. நல்லா சீட்டில் வச்சிடணும். சிம்மில் தானே இருக்கு. சரி. தக்காளி போடுங்க. தக்காளி ஓகே. இது எல்லாம் என்ன நல்லா குக் ஆகும். நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டாக செஞ்சுருங்க. சரியா? இந்த இடுக்கியை வந்து இப்படி பிடிச்சிட்டு நம்ம இப்படி தூக்கிக்கலாம் வேணாம், அப்புறம் இப்படி சாய்ச்சிக்கலாம். நம்ம இப்படி பார்த்துக்கிட்டே சமைக்கணும் அப்படின்னா இப்படி வச்சு இப்படி கூட சமைக்கலாம், இந்த பக்கம் சமைக்கணும், எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடுக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இத்தனை நேரம் நாங்கள் இது யூஸ் பண்ணாமல் துணியை வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். தக்காளி இன்னும் கொஞ்சம் வேகணும்னு நினைக்கிறேன்டா. தக்காளி நல்லா மசியணும். ஓகே. தக்காளி நல்லா மசிச்சா பார்த்தீங்களா? ஓகே. இப்போ நம்ம அரைச்சி வச்சோமா மிளகு தூள் அதெல்லாம் போடுங்க. மிளகு தூள், ஜீரகம், மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டுட்டா? நல்லா போடலாம். ஓகே. தானே? ஓகே. பரமலா. ஓகே. நல்லா கிண்டிக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா இதாகிடணும். ஓகே. புளி தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிடலாமா? எண்ட் ஆஃப் த சமையல். அப்படியே இப்போ நீ சரி. அவ்வளோதான். அவ்வளோதான். கரண்டி பற்றி சுத்தம் போயிடுச்சு. நம்ம சமைச்ச மாதிரி ஆகிப்போச்சு. கரண்டி சுத்தம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. உங்களுக்கு கடைசியில் இன்னும் இருந்துச்சு, அதையும் போட்டேன். அந்த ஓடை நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும், கீழே ஊற்றிருந்துருக்கு. வலிச்சு அதை ஊற்றியாச்சு. ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஓ ஓகே. உப்பு 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 ஃபைனல். எப்போவுமே சால்ட்டுக்கு பதிலாக கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும் சமையல். சொல்லிட்டாங்க, செஃப் சொல்லிட்டாங்க, கேட்டுக்கோங்க. ஓகே. சரி. நான் சொல்லிட்டேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன ஸ்டைல் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது யாரோட விளைஞ்சிருக்கு? ஐயோ உப்பு போட்டுட்டே இருக்கீங்க. போதும் நீங்கள் என்ன? இல்லை விட்டுருங்க கரெக்டாக தான் இருக்கும். கொத்தமல்லி இலை போடுங்க கொஞ்சம். ஓ இத்தனை போடணுமா? ஓ சரி சரி சரி. கழுவிக்கோங்க போட்டுறதீங்க. உள்ள குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, பிச்சுக்கோங்க. சரி வாஷ் பண்ணியாச்சு, ஒரு வாஷிங் போட்டாச்சு. நல்லா குட்டியாக கட் பண்ணிட்டு டைட்டே பிச்சு. போதுமா? ஏதோ போடுங்க. குட்டியாக கட் பண்ணணும்னு சொன்னேன். அது எவ்வளோ நீளம் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே குட்டியாவா? சரி ஓகே விட்டுருங்க. கரண்டி எடுத்துடலாம். ஏய் பாடுறா, அப்படியே அப்போ தானே க்ரீனாக இருக்கும். அப்படியே சரி ஓகே பாரு. இப்போ வந்து அந்த ப்ரெசன்ஸை பாரு. உள்ளே வா. அப்படியே வீடியோ அப்படியே க்ளோஸ் பாரு. இப்படி இருக்கு. நாங்கள் போட்டாலும் தான் அப்படி இருக்கும். சரி இப்போ என்ன பண்ணுறது? கரண்டி எடுத்துருங்க வெளியில். கிண்டக்கூடாதா? சரி ஓகே. அந்த இதுக்குள்ள வச்சுருங்க. இப்போ நமக்கு என்ன பண்ணால் ரசம் ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஓகேவா? மேலே அப்படியே நுர தள்ளி வரும். மேலே நுர தள்ளி வரணுமா? ஒரு மாதிரி கொதிச்சு வர்ற ஸ்டேஜில் என்ன பண்ணிடலாம்? ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நண்டு ரசம் ரெடி. ரசம் ரெடி. பபுளாக வருதா? ஆமாம். இந்த மாதிரி வந்தாலே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்தாலே போதுமா? போலன்னு கொதிக்கணுமா? அந்த மாதிரி ரசம் இருந்துச்சுன்னா நமக்கு டேஸ்ட் இருக்காது. ஓ அப்போ இதோட ஓகே. ஓகே டன். ஆஃப் பண்ணிட்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.